சுப்பு, வாமா காயத்ரி, உட்காரு. காயத்ரி வாமா. இருக்கட்டும் பரவாயில்ல. ஏன் வந்தான்னு கேட்டுட்டு இருக்கவங்க வா வந்து உட்காருன்னு சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலம் எல்லாரையும் மாத்திடுதல்ல. சுப்புகிட்டே நான் இதுதாம்மா சொல்லிட்டு இருக்கேன். கண்மூடித்தனமா உன்னை நாங்க எல்லாரும் வெறுத்தது உண்மைதான். ஆனா உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களால அப்படி இருக்க முடியலம்மா. சொல்லப்போனா கடைசி வரைக்குமே உனக்கு நாங்க செஞ்ச பாவம் இல்லாம தான் எங்களை விடாம துரத்துமோன்னு தான் எனக்கு தோணுது. ஐயோ, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? பாவம் புண்ணியம் எல்லாம் நம்ம மனசு நினைச்சுக்கிறது தான். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருந்தா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. சரி, அதை விடுங்க. சுப்பு எங்க? அதை ஏமா கேக்குற? அன்னைக்கு அங்கிருந்து கிளம்பி வந்தவதான் ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு வெளியிலே வரமாட்டேங்கிறா. என்னென்ன சொல்றீங்க? உண்மைதாமா. அவ என்ன நினைக்கிறா, எதனால இந்த மாதிரி நடந்துக்கிறா, அவ நார்மலா தான் இருக்கிறாளா இல்லையா, எதையுமே எங்களால புரிஞ்சுக்க முடியல. சில சமயத்துல தெளிவா பேசுறா, சில சமயம் அவ பேசுறது எங்களுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. யாராவது செவுத்த பார்த்து திரும்பி உட்கார்ந்துருப்பாங்களா? என்னமோ தியேட்டர்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி 24 மணி நேரமும் செவுத்த பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு காயத்ரி. ஐயோ, என்ன இது? என்னென்னமோ சொல்றீங்க. சுப்பு, வா காயத்ரி, எப்படி இருக்க? உட்காரு வா. நான் உட்கார வரலடி, உன்னை சந்தோஷப்படுத்திட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சந்தோஷமா? எனக்கா? அப்படி ஒண்ணு இருக்கா என்ன? இன்னைக்கு என்ன விசேஷம்னு ஞாபகம் இருக்கா? தெரியுமா, இன்னைக்கு வரலட்சுமி விரதம். அதத்தானே சொல்ல வர? இந்த சுப்பு, இது பொடி. வீட்ல பூஜையில வச்ச நோன்பு கயிறு. சூர்யா கையால எடுத்து கொடுக்க சொல்லி உனக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோ. வாங்கிக்கோ சுப்பு, உனக்குதான். இந்த கயிறை கட்டிக்கோ. இல்ல வேண்டாம் காயத்ரி. ஏன்? காரணம் உனக்கு தெரியாதா? சூர்யா உனக்கு நோன்பு கயிறு கட்டினார்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நீ அவரோட வைஃப். நான் யார் காயத்ரி அவருக்கு? இல்லாத உரிமைய இருக்குன்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்தவனா? அதுதான் உண்மைன்னு அவரையே நம்ப வைக்க பார்த்தவனா? கடைசியில நானே பேசின எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தவ. சூர்யா தொட்டு கொடுத்த கைத்த கட்டிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? பைத்தியம் மாதிரி பேசாத சுப்பு. எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உனக்கும் இருக்கு. இது நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். சூர்யா வேணான்னு சொன்னாலும், நீயே வேணான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தாலும், இல்ல வேற யாராவது ஏதாவது சொன்னாலும் கட்டின தாலி இல்லன்னு ஆயிடாது. தயவு செஞ்சு இதை வாங்கிக்க. சொல்ற பேச்சு கேளு. முடியாது காயத்ரி. நான் ஒரு முடிவோடு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இனிமே எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்னு உறுதியோட இருக்கேன். யாராவது ஒருத்தராவது நல்லா வாழணும். அந்த ஒருத்தர் நீதாங்கிறது அந்த கடவுளோட விருப்பம். சூர்யாவோட விருப்பமும் அதுதான். இது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுக்கு மேலேயும் இந்த காப்பு கைத்த கட்டி காதுல தண்ணி ஊத்தி விளக்க பாக்குறது என் வாழ்க்கைய நானே அழிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் வேண்டாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அத்தை எப்படி இருக்காங்க? மாமா எப்படி இருக்காரு? வீட்ல எல்லாரும் நார்மலா இருக்காங்களா? இருக்காங்க சுப்பு. மாமாதான் பாவம். அவரோட தம்பி பசங்களை எப்படியாவது
ஜாமீன்ல எடுக்கணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்காரு. யாருமா அந்த கொலைகார பாவீங்களையா? இல்லன்னு அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. தன்னோட அப்பா அம்மா சாவுக்கு காரணமே பெரியப்பா தான் நினைச்சுக்கிட்டு அவங்க நம்ம மாமாவையும் நம்ம குடும்பத்தையும் அழிக்க நினைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருந்து தூண்டி விட்டது அவங்களோட பாட்டி. அட கடவுளே! இப்ப அந்த பாட்டியே தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுகிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பசங்க மாமாவை மன்னிக்க தயாரா இல்ல. நீ அவங்க கிட்ட பேசினியாமா? ஒரு போலீஸ்காரரை கொலை பண்ணதுனால அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம்னு அட்வொகேட் சொன்னாரு. 2 பேர்ல கொலையை செஞ்சது தான் தான்னு அந்த பையன் ஒத்துக்கிட்டானா அந்த பொண்ணு கவிதாவை மட்டுமாவது ஜாமீன்ல வெளியெடுத்துட முடியும். இத போய் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு வான்னு மாமா சொன்னதுனால ஜெயிலுக்கு போய் அவனை பார்த்தேன். தண்டனை அனுபவிச்சுட்டு போனாலும் போவேனே தவிர என் பெரியப்பா ஜாமீன்ல எடுத்து நான் வெளியே வர விரும்பலன்னு ரொம்ப முரட்டுத்தனமா நிக்கிறான். அந்த பையனுக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னே எனக்கு புரியல. சம்மந்திக்கு பெரிய மனசுமா. தன்னை கொல்ல வந்தவங்கள கூட காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு பாரு. இந்த மனசுதாம்மா அவரை எல்லா கஷ்டத்துல இருந்தும் காப்பாத்தி கரை சேர்த்திருக்கு. ம். உண்மைதாங்க. என்னதான் சந்திரன் ஜாமீனுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு அடம் பிடிச்சாலும் இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு மாமா யோசிச்சுட்டு தான் இருக்காரு. தன்னோட தம்பி பசங்க இதுக்கு மேலையும் அனாதைங்கிற அடையாளத்தோட இருக்க கூடாதுன்னு மனசார விரும்புறாரு. பாப்போம் ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ தெரியல. அப்ப நான் கிளம்புறேன். நான் வரேன் சுப்பு. அண்ணி, எப்படியாவது இந்த கயிறை சுப்பு கையில கட்டி விட்டுடுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணுமே புரியல, எல்லாம் ஒரே பூடகமா இருக்கேம்மா. அப்படி அந்த பொண்ணை எங்கதான் கொண்டு போய் வச்சிருப்பாருன்னு தெரியவே இல்லையா? குடோன்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் நம்ம சார் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம்மா. எங்கேயுமே இல்லம்மா. சரி, அப்படி ஜாடமாடையா விசாரிச்சு பார்த்தா யாருக்குமே இதை பத்தி தெரியவே இல்லையம்மா. ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா நாம இதை இப்படி விட்டுற முடியாது தண்டபாணி. நம்ம கண் எதிரில அந்த கையலுங்கிறவள நம்ம பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா அப்படி ஒருத்தி இல்லவே இல்லைன்னு இவர் சாதிக்கிறாருன்னா ஒண்ணு நம்மள முட்டாள்னு இவர் முடிவு பண்ணிருக்கணும், இல்லைன்னா நாம உண்மையிலே முட்டாளதான் இருந்திருக்கணும். அது எப்படிம்மா? அவ வீட்டுக்கு போய் அவளை பார்த்து அவ கூட பேசி இந்தா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். திரும்பி போய் பார்த்து ஆள் இல்லைன்னா அப்ப நம்ம போனது பார்த்தது எல்லாமே பொய்யா? அவரு ரொம்ப கிளவரா பிளான் பண்ணிருக்காரு தண்டபாணி. ஆனா அதை உங்ககிட்ட செய்ய வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? அதான் எனக்கும் புரியல தண்டபாணி. கையல்னு ஒருத்தி இருந்தது, அவளை காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அவ இறந்து போனது, அவ நினைப்பாவே இவர் இருந்தது, இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்ச என்னால இப்ப அவ உயிரோட இருக்கா அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா? இதை ஏன் அவர் நம்ம கிட்ட மறைக்கணும்?
சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. சார் தன்னோட சம்சாரத்தை பத்தி பேசும்போதெல்லாம் ரொம்ப உயர்வாவும் பெருமையாவும் தான் பேசுவாரு. ஆனா அந்த பொண்ணு அவரை ஒரு கிரிமினல் மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் புடுங்கிட்டு இருக்கா. இவரும் அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்து ஊரு பூரா கடனை வாங்கி அவகிட்ட கொட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குமா தாக்கு பிடிக்கும்? சுரக்கிற இடம் வத்தி போனா கறக்கிற காம்புக்கு என்னமா மரியாதை? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல தண்டபாணி. ஆனா இந்த விஷயத்துல ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. சுரேஷ அவ ஏன் மிரட்டி பணம் பறிக்கிறா, இதெல்லாம் ஏன் செய்யறாங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நாம அந்த கையில கண்டுபிடிக்கணும். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையேம்மா. இல்ல இவர் அவளை எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு தெரியலையே. வேற வழியே இல்ல தண்டபாணி. நாம எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? இங்க வா. என்னாச்சு? மனுஷன் நிம்மதி இருக்க விட மாட்டியா? என்ன வேணும் இப்போ உனக்கு? எங்க இதுல இருந்து நகையெல்லாம் எங்க போச்சுங்க? உன்ன மாதிரி திரும்பவும் ஏதாவது ஏடகுடம் பண்ணி வச்சிருக்கீங்களா? 40 பவுனுங்க. ஏய் விளையாடாத, நான் இதெல்லாம் தொட கூட இல்ல. நீங்க எடுக்கலனா வேற யார் எடுத்திருப்பாங்க? சுப்பு 24 மணி நேரமும் ரூம்லயே அடைஞ்சு கிடந்து சவுத்த பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அத்தனையும் அவளோட நகைங்க. இப்ப காணோன்னு சொன்னா அண்ணி பதறாதீங்க. என் நகையெல்லாம் எடுத்துட்டு போய் அடகு வச்சு நான் தான் பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் பைத்தியமா புடிச்சிருக்கு உனக்கு? இப்ப எதுக்கு நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வச்சிருக்க? இவ்வளவு பணத்துக்கு இப்ப என்ன தேவை இருக்கு? உங்களுக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. அதாம்மா கேக்குறேன். அப்படி என்ன தேவை உனக்கு? நீ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படி என்னதான் பண்ண போற? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் அண்ணி. நான் எதுக்காக இப்படி ரூம்லயே அடைஞ்சு கிடக்கணும்? நான் எதுக்காக எப்ப பாரு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? நான் எதுக்காக கண்ணீரும் கம்பளையுமா வாழ்நாள் பூரா இருக்கணும்? சூரிய தானே இல்ல, மிச்சம் எல்லாமே இருக்குல்ல. நானும் கொஞ்ச நாள் என் இஷ்டத்துக்கு ஜாலியா இருந்ததா பாக்கலாமே. ஜாலினா? தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்கண்ணா. என்னோட மன மாற்றத்துக்கு எதையெல்லாம் செஞ்சா உபயோகமா இருக்குமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன். பழச எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன். அந்த வாழ்க்கையில கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது. சந்தோஷம் நிறைய இருக்கும், உற்சாகம் இருக்கும், ஒரு துள்ளல் இருக்கும். எல்லாத்துக்கும் மேல எனக்கு பிடிச்ச வாழ்க்கையா இருக்கும். இத பார் சுப்பு, நீ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. இப்ப என்ன இந்த வீட்ல உனக்கு சந்தோஷத்துக்கு குறைச்சல்னு நகையை கொண்டு போய் அடமான வச்சுட்டு வந்திருக்க? கத்த கத்தையா பணத்தை கொண்டு போய் அப்படி என்னடி உனக்கு செலவு பண்ண தெரியும்? 4 குச்சி ஐஸ் வாங்கி தின்னுவியா? 40 சுடிதார் வாங்குவியா? பியூட்டி பார்லர் போவியா? சினிமாக்கு போவியா? பார்க்குக்கு போவியா? இல்ல ஊர் சுத்துவியா? அதுக்கு எதுக்கடி இவ்ளோ பணம்? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க சுப்பு, சந்தோஷம் நிச்சயமா பணத்தால வராது. அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் அடமான வச்சது என்னோட நகை. சோ இது என்னோட பணம். இந்த பணத்தை நான் கிழிச்சு போட்டாலும் தயவு செஞ்சு ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. உங்க சுப்பு உங்களுக்கு பழைய சுப்புவா திரும்பவும் கிடைக்கணும்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. சுப்பு, என்னங்க இது? இவ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு போறா. எதுக்குங்க இவளுக்கு இவ்ளோ பணம்? விட்டு தொலை. அதான் சொல்ல மாட்டேங்கிறாள. நாம கேட்க கேட்க அவ இன்னும் ஏறாகுறமா தான் ஏதாவது பண்ணுவா. அவளா வந்து சொல்ற போது சொல்லட்டும். அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த பேச்சு எடுக்காத. அது எப்படிங்க முடியும்? முடியும் ராணி. ஏன்னா என் தங்கச்சி எனக்கு வேணும். கொஞ்சம் பொறுமையா இரு, விட்டு பிடிப்போம் சரியா? போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? நீ நினைச்ச காரியம் கரெக்டா நடந்திருந்தா நான் போன காரியம் மட்டும் எப்படி சரியா நடந்திருக்கோம்? நான் என்ன நினைச்சேன்? நான் எதுவும் நினைக்கலையே.
அப்ப நானும் எங்கேயும் போகல, நேரா ஆபீஸ் போயிட்டு வீட்டுக்கு தான் வரேன். போதுமா? ஆபீஸ் போயிட்டா வரீங்க? உங்க ஆபீஸ்ல இருந்து குடோன் வரைக்கும் ஒரு இடம் மிச்சம் விடாம எல்லா இடமும் தேடி பார்த்ததால தண்டபடி சொன்னாரு. எங்கேயும் அவர் இல்லன்னு தான் சொன்னாரு. ஐ மீன் நீங்க இல்லன்னு தான் சொன்னாரு. ஆபீஸ் போறதுனா வேலையை பாக்குறதுன்னு அர்த்தம், சும்மா சீட்டு தைக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒளிச்சு வச்சு ஆட்டம் காட்டுறது கூட ஆபீஸ் வேலையில சேருமாங்க? நான் எதையும் ஒழிக்கவும் இல்ல, மறைக்கவும் இல்ல. மறைச்சு வச்சுக்கிட்டு ஆழம் பாக்குற புத்தி வேற யாருக்காவது ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு அது கிடையாது. மறைச்சு வச்சு ஆழம் பாக்குறதா? நீங்க யார சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆ, நான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நீ யார் நினைச்சிட்டு இருக்கியோ அவங்களே தான் நானும் சொல்றேன். நீங்க தான் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு காத்தோட காத்த பதுக்கி வச்சிட்டீங்களே, அதுக்கு மேல நான் மறைச்சு வைக்கணும்னா பலூன்குள்ள காத்த ஊதி ஏன் காத்த நான் தண்ணியே எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிக்கிற மாதிரி தான். அப்போ உனக்கு ஒண்ணும் தெரியாது, ரைட்? அப்ப நீங்க எப்பவுமே உண்மையை சொல்ல போறது இல்ல, ரைட்? ரொம்ப வருத்தமா இருக்கு ரேணுகா. நம்ம வாழ்க்கை இப்படி சந்தேகத்துல சிக்கி சின்ன பின்னமாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சேச்சே, யார் சொன்னா? எனக்கு சந்தேகமே இல்லைங்க. எனக்கு எல்லாமே கிளியரா தான் இருக்கு. நீங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்கிற இடம் ஒண்ண தவிர ஆல்ரைட், நீங்கள் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கொலை அப்பட்டமாக நடந்திருக்கு, அதுவும் கொலை செய்யப்பட்டவர் ஒரு போலீஸ்காரன் வேறு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் ஜாமீன் எடுக்க முடியாது. இருக்கட்டும் சார். ஏற்கனவே ஒருத்தர் இந்த விஷயத்த யாரோ ஒரு அட்வொகேட் கிட்ட பேசினப்போ இதையே தான் அவரும் சொல்லியிருக்காரு. புரியுதுமா? ஜாமீன் வாங்கி தர முடியாத கேஸில் வாங்கி தரேன்னு சொல்லி சும்மா உங்ககிட்ட ஃபீஸை வாங்கிட்டு ஒரே ஒரு தடவை கோர்ட்டுக்கு வர வச்சுட்டு சாரின்னு சொல்லி திருப்பி அனுப்புறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. உங்களுக்கு சம்மதம்னா அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சொல்லுங்க சார், என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எனக்கு வேண்டியது இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட சந்திரன், கவிதா அவங்க 2 பேரையுமே எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நேர்வழியில முடிஞ்சா நேர்வழி, குறுக்கு வழியில தான் முடியும்னா குறுக்கு வழி. எனக்கு வழி எதுங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க 2 பேரையுமே வெளியில கொண்டு வரணும் சார், அதுதான் முக்கியம். புரியுதுமா? 2 பேருக்குமே ஜாமீன் கிடைக்கிறது சாத்தியமே இல்லை. வேணும்னா ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு ஏதாவது பண்ணிக்கலாம். சம்மந்தப்பட்ட 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம். ஒருத்தர் ஒத்துக்கிற பட்சத்தில் கேஸ் முழுக்க அவர் பக்கம் திரும்பிடும். குற்றவாளின்னு போலீஸ் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துற ஆளு ஆமா நான் தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிறப்போ கேஸ் குறுக்கி போயிடுது இல்லையா? அதனால தான் சொல்றேன். அப்போ இன்னொருத்தருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சுட்டி காட்டி காரணம் இல்லாம போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஜாமீன் கேட்டு அவங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். இன்ஃபேக்ட் அடுத்த இயரிங்லேயே கொலைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கேஸையே க்ளோஸ் பண்ணிடலாம். புரியுது சார், அப்படியே பண்ணிடுங்க. இந்த சந்திரன், கவிதா இந்த 2 பேர்ல யாரை ஜாமீன் எடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? டவுட்டே இல்ல சார், கவிதாவை தான் வெளியில கொண்டு வரணும். இந்த 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. சரி, தங்கச்சிக்காக அண்ணன் பழி ஏத்துப்பாருன்னு சொல்றீங்களா? பேசலாம் சார், ஏத்துக்க வைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது வெளியில இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வசதியான விஷயம். அது அவங்க விரும்பத்தான் செய்வாங்க. முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல. அப்படின்னா நீங்க சந்திரன்ட்ட பேசி நான் தான் கொலை பண்ணேன்னு அவரை கோர்ட்ல வந்து வாக்குமூலம் கொடுக்க சொல்லுங்க. அவர் அதை பண்ணிட்டாருன்னா கையோட நம்ம கவிதாவை வெளியே கொண்டு வந்துடலாம். சரிங்க சார், கண்டிப்பா நான் பேசுறேன். நீங்க ஜாமீன் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதையெல்லாம் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு காலையில சந்திரன் கொலைப்பழிய தான் ஏத்துக்கிட்டு
தண்டனை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுடுறேன். ஓகேம்மா, நீங்க கிளம்புங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ம் தேங்க்யூ சார். சரிம்மா. நான் வரேன். நல்லா இருக்கியா கவிதா? உன்னை பத்தி உங்க அண்ணன் நிறைய சொன்னாரு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். நீ விடுதலையாக்க போறதுல உன்னை விட உன் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆமாங்க, நேத்து பாட்டி வந்திருந்தாங்க. நீங்க சந்திரனை மீட் பண்ணி பேசின விஷயத்த அவங்க என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் எனக்காக அக்கறை எடுத்துக்கிட்டு என்ன ஜாமீன்ல வெளியில கொண்டு வரதுங்கிறது லுக், இந்த உலகத்துல ஒரு கர்ச்சிஃப கூட உன்னால இலவசமா வாங்க முடியாது. அத நீ ஒத்துக்கிறியா? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு கவிதா. உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நான் எத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அவ்வளோ கஷ்டமா? பட் காரணம் இல்லாம நான் உனக்கு செய்யல. உனக்கு என் மாமா குடும்பத்துல இருக்கிறவங்க வேண்டாதவங்க, ரைட்? எனக்கு அவங்க அத்தனை பேரும் வேண்டியவங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வையே. பட் காயத்ரி எனக்கு வேண்டாதவ. பாட்டி சொன்னாங்க. அந்த காயத்ரி அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு இனிமே போக முடியாது கவிதா. ஏங்க, நீங்களே தானே அந்த வீட்டை விட்டு வெளியில போனீங்க. ஆமா, பட் அதோட ரீசன் உனக்கு சொன்னா புரியாது. அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில நான் அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியது கட்டாயமாயிடுச்சு. நான் அதை கூட செய்யலன்னா அந்த காயத்ரி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ரத்தத்துல கலந்திருப்பா. என் பக்கம் கொஞ்சமாச்சும் அவங்க கவனத்தை திருப்பறதுக்கும் என்ன நினைக்க செய்யறதுக்கும் தான் அன்னைக்கு நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன். ஆனா என்னோட லட்சியம் என்னைக்குமே ஒண்ணுதான் கவிதா. நான் என் சூர்யாவோட வாழணும். அதுக்கு அந்த காயத்ரி அந்த வீட்ல இருக்க கூடாது.